பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இவ் உயரிய சபையை வழிநடாத்தி கொண்டிருக்கும் கௌரவ சபாநாயகர் அவர்களே மற்றும் கல்முனை கல்வி வலயத்தின் மாணவர் பாராளுமன்ற செயலாளர் நாயகம் அவர்களே, கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர்களே, இச்சபைதனிலே வீற்றிருக்கும் அனைவருக்கும் என் அன்பின் சலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வணக்கம். இவ் உயரிய சபையில் எனது கன்னி உரையை ஆற்ற எனக்கு வாய்ப்பளித்த இறைவனுக்கு முதற்கண் நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு, இம்மாண்புமிகு வாய்ப்பை எனக்கு சொந்தமாக்கி தந்து என்னை வழிப்படுத்தி நெறிப்படுத்திய அதிபர் மற்றும் ஆசிரியர்களுக்கும், என் மீது நம்பிக்கை கொண்டு எனக்கு வாக்களித்து வெற்றி பெற செய்த என் சக மாணவர்களுக்கும் இவ்விடத்தில் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். நான் கல்முனை மஹ்மூத் மகளிர் கல்லூரியைச் சேர்ந்த ஜிப்ரி ஷைனப் சேகா. கௌரவ சபாநாயகர் அவர்களே, எனது முதலாவது பிரேரணை, என்னை பொறுத்தவரையில் மாணவர் நடத்தை விருத்தி மற்றும் மாணவர் நலன்புரி செயற்பாடுகளில் மிகவும் முக்கியமான விடயம் மாணவர்களின் சுய ஒழுக்கத்தை கட்டியெழுப்புவதே. பாடசாலை சட்ட கோவையை பின்பற்றாத மாணவர்களை சரியான நடத்தை கோலங்களுக்கு இசைவாக்கம் அடைய செய்வதற்கு தேவையான நடவடிக்கைகளை எடுப்பதற்காக ஒவ்வொரு பாடசாலையிலும் சிறந்த ஒழுக்க சபை ஒன்றினை ஸ்தாபிக்க வேண்டும். இச்சபை ஒவ்வொரு பாடசாலையிலும் ஏற்கனவே காணப்பட்டிருந்த போதிலும் அது திறன்படவும் வெற்றிகரமாகவும் இயங்கும் பட்சத்தில் இச்சமூகத்தில் ஏற்படும் ஒழுக்கமற்ற செயல்கள் பதிவாகின்றமை சாத்தியமா? சற்று சிந்தியுங்கள். I mean, they should involve into this matter deeply and should work hard, because the student self-discipline is the cause of all kinds of problems in the community. ஆகவே இச்சபையை உயிரோட்டம் உள்ளதாக மாற்றி இரவு பகலாக நின்று மாணவர்களின் பொருத்தமற்ற நடவடிக்கைகள் தொடர்பாக விசாரித்து அம்மாணவர்களை சரியான நடத்தை கோலங்களுக்கு இசைவாக்கம் அடைய தேவையான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும். அம்மாணவர்களின் ஒழுக்கம் தொடர்பாக தீர்மானம் எடுக்கும் பொழுது அது அம்மாணவர்களின் எதிர்காலத்திற்கும் பங்கம் ஏற்படாதவாறு எடுக்க வேண்டும் என்பதையும் இங்கே சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். இதற்காக வலய கல்வி அதிகாரியின் அனுமதியுடன் ஒவ்வொரு பாடசாலைக்கும் விசேட செயற்திட்டங்களை நாம் முன்வைக்க உள்ளோம். Honorable Speaker, my second suggestion is, we are required to conduct school psychosocial awareness workshops as part of implementing the student counseling in line with the circular on student behavioral development and student welfare ministry. In Sri Lanka, 75% of students affected to the psychosocial issues. It's a remarkable point. They are trying to answer the question, who am I? So they are always taking the risks and mood swing. So we should lead them in the best way to lead their best success in their life. So we should conduct the school-based mental health programs, community programs, social media awareness programs to them. We may arrange the leadership programs to also to them. එය ඔවුන්ගේ නායකත්ව කෞශල්‍ය වර්ධනය කරයි. සහ ඒ හෙට දිනයේ විශිෂ්ට නායකයන් නිර්මාණයට හේතුවයි. කරු කතානායකතුමනි, මගේ අවසාන චලනය, இக்காலத்தில் மிக மிக முக்கியத்துவம் கொடுக்கப்பட வேண்டியது மாணவர்களிடையே வயது வேறுபாடின்றி காட்டு தீ போல் பரவி வந்து கொண்டிருக்கும் போதைப்பொருள் பாவனைக்கு. இந்த பிரச்சனைக்கு எந்த அளவு முக்கியத்துவம் கொடுக்கப்பட வேண்டும் என்பதை உங்கள் அனைவருமே அறிவீர்கள். The time allocated to you has ended. The Honorable Speaker, give me one more minute, please. Yes, you proceed. ඒක ඇත්තටම තීරණය වෙන්නේ ඒ පාසලේ විදුහල්පතිවරයා මතයි. කාරුණික කුරුවරුන් ඉදිරිපත් වී වෙහස මහන්සි වී වැඩ කර මත්ද්‍රව්‍ය භාවිතයේ බලපෑම පිළිපන්දුවන් දෙමාපියන් දැනුවත් කරන්න. தாம் பெற்ற குழந்தைகள் தம் கண் முன்னேயே அணு அணுவாய் இருப்பதை எந்த பெற்றோரால் தான் தாங்க முடியும்? කලාප අධ්‍යක්ෂවරයා, විදුහල්පතිවරුන් සහ ගුරුවරුන් මෙම බලපෑමට ලක් වූ සිසුන් තමන්ගේම තරුවන් ලෙස සිතන්නේ නම් නිසගෙවම වළක්වා ගත හැකිය. இதை ஒரு சவாலாய் ஏற்று இப்போதைப் பொருள் பாவனையிலிருந்து என் சக மாணவர்களையும் எனது நண்பர்களையும் ஏன் எனது சொந்த சகோதரர்களையும் கூட இப்போதைப் பொருள் பாவனையிலிருந்து விடுபட வைப்பேன் என இப்பாராளுமன்றத்தில் உறுதிமொழி அளித்து விடைபெறுகின்றேன். வசலாம். Thank you, Honorable Minister. Next, I would